உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து வாழ்கின்ற அருமை உறவுகளுக்கும் நமது சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு வந்து வருகின்ற அனைவருக்குமே மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சோதிடர் கார்மேகத்தினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் இந்த ஜனவரி மாதத்தினுடைய 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட நாட்களில் உள்ள ராசி பலனை காண இருக்கிறோம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 21ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 27ஆம் தேதி, அதாவது திங்கள் டு ஞாயிறு, இந்த வகையில் நம்ம இந்த வார ராசி பலனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப நாட்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது 5ஆம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது. 6ஆம் தேதி சங்கர சதுர்த்தி, 7ஆம் தேதியும் தேய்பிரை முகூர்த்த நாள், 9ஆம் தேதியும் தேய்பிரை முகூர்த்த நாள். இப்பொழுது நாம் வார ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ நம்ம ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் மிக அருமையாக உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கே 4 கிரகங்களை சேர்த்து உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு 2 குடையவன் மற்றும் 7 குடையவனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் களத்திரக்காரகன் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து விட்டார். புதன் உங்கள் ராசினோடு இணைக்கின்றார். அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி, திரிகோணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனும் உங்கள் ராசினோடு இணைந்திருக்கின்றார். கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் உங்களுக்கு மிக 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 ஒரு அருமையான வாரமாக இந்த வாரம் அமையும். நிச்சயமாக 100% வெற்றி படிக்கட்டிலே ஏறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அது தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கின்றது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனாக்கா வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. காரணம், சந்திரன் உங்கள் ராசிக்கு 4 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ என்னாகும், நிச்சயமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும். சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்புகள் கண்டிப்பாக இருக்கும். 11 குடையவன் ஆட்சி பலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடைந்து ஒரு ராசியை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், வெற்றி கிடைக்கும், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. தொழிற்சானாதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பில்லை, வளர்ச்சி அடைவதற்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கின்றது. இது அனைத்து தொழிலதிபர்களுக்கும் பொருந்தும், கடைநிலை ஊழியருக்கும் பொருந்தும். நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி சிறப்பானதாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கலைத்துறையை சார்ந்தவர்கள். கலை என்பது வந்து சினிமா மட்டும் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கட்டிடக்கலை இருக்கிறது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக அதுவும் கலை தான். அதே கலை சார்ந்த பொருள்களை விற்பவர்கள், அவர்களுக்கும் சிறப்பான யோகம் இருக்கின்றது. திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகமான பட வாய்ப்புகள் குமியும். நாடகக்கலை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் குமியும், நிறைய வருமானங்கள் கிடைக்கும். கலை சார்ந்த பொருளை உற்பத்தி செய்கின்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். அதே மாதிரி தெய்வீக திருப்பணிகள் செய்பவர்கள், கோவில் கோபுரங்களுக்கு கலை வண்ணங்களை அடிப்பவர்கள், இப்படி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும். இப்படி பல வகையில் இந்த கலைத்திறன் மிக்கவர்களை வாழ வைப்பதற்காகவே வந்திருக்கின்றார் இப்பொழுது நம்மளுடைய ராசிநாதன். அதே மாதிரி கவிஞர்கள், வாய்ப்பாட்டு கலைஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே யோகமான நேரம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கே ஒரு அருமையான வாய்ப்புள்ள நேரம். வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கு மிக்கவராக மாறிடுவாங்க. நீதிபதிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெட்டு ஒன்று துண்டு ஒன்று 2 வார்த்தை தான், இரு இல்லாட்டி ஓடு. இந்த மாதிரி அவங்களுடைய தீர்ப்புகளில் பயங்கரமாக இருக்கும். நீதி நிலைநாட்டப்படும், அநீதி அகற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் 9 குடையவன் குரு பகவான் இப்போ வக்கரமாகி 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். 9ல் செவ்வாய் இருக்கார், சரிங்களா? எந்த காரணத்தை மட்டும் யாருக்கும் சமாதானத்திற்கு இடமில்லாத ஒரு வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மேசராசியை சேர்ந்த நீதி அரசர்களாக இருந்தாலும் சரி, காவல் பணியில் பெரிய உயரதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை மக்கள் தலைவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணி என்பது இப்பொழுது மக்களுக்கானதாக இருக்கும். அதை அன்றி நீங்கள் வேறு செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். இப்படி தான் இந்த வார ராசி பலன் அமைந்து விட்டது. என்ன கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு சக்ஸஸுக்கு எலிஜிபிள் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்கள் மனைவி, நண்பர்கள், சுற்றம், உற்றார் உறவுகள், அண்ணன் தம்பி தங்கைகள், அக்காமார்கள், அத்தனை பேர், சித்தி பெரியப்பா, எல்லாருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை, பகைக்கு வேலை இல்லை. எதிரியே உங்களுக்கு நன்மை தான் செய்ய வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் இந்த டைம் மேசத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உயரத்திற்கு போவதற்கான வழியை மட்டும்தான் தேடணும், சரிங்களா? கெட்டவங்க கூட்டு சேர்க்காதீங்க, நல்லவங்க கூட்ட சேர்த்துக்கிட்டு
பெரியவங்க யோசனையை கேட்டுக்கிட்டு என்ன செய்யணுங்கிறதுல முடிவெடுத்து செய்ய, அதிலிருந்து பின்வாங்காதீங்க. பின்வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வேற ஆள் உட்காந்துருவோம். ஏன்னா நீங்கள் போய் உட்கார வேண்டிய சேர் அது. நீங்கள் போய் தயங்கி போனீங்கன்னா நீங்கள் அந்த சேரை இழக்க வேண்டி வரும். தைரியமாக போங்க. நம்மகிட்ட காசு இல்லையே, நம்மளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்குமா, தலைவர் பதவி கிடைக்குமா, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு எழுதி கொடுக்கலாமா, வேணுமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த வாய்ப்பு வந்த பின்னாடி அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ வேறு யாரும் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் பையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுற கால் நிறைய இருக்கிறாங்க உங்களுக்காக. அதனால் எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பணியில் இருந்தாலும் நீங்கள் காரியத்தில் இறங்கிருங்க. யோசிக்காதீங்க, பின்வாங்காதீங்க. இதை மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண் பெண்கள் இருவருமே வெற்றியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு நகர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கக்கூடியது 8. பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கூட்டு சேர்க்கையோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தனி ஆள் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன ஒன்றுனாலும் ஓடி வந்து பார்க்குறதுக்கு 1000 பேர் கூட இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு கிரகம் உங்கள் கூட இருந்தாலே உங்களுக்கு அது சார்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ 4 கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிது. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? 100% மற்றவருடைய அரவணைப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொதுவாகவே சுக்கிரனுக்கு வந்து நண்பர்கள் மீது அதீதமான ஒரு பிரியம் இருக்கும். எதிர்பாலினத்தவர்கள் மீது அதிகமான நாட்டம் இருக்கும். சரிங்களா? சிற்றின்ப நாயகன் சுக்கிரன். சரிங்களா? நாம் போய் சாப்பிட்டா கூட நம்ம கூட இருக்க 4 பேர் சேர்த்துக்கிட்டு சாப்பிடணும். எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடணும். அது மகிழ்ச்சியோடு உண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஒரு இடத்துக்கு போனால் கூட நம்ம நண்பர்களை கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக போகணும். அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு ஆசை இருக்கும். சரிங்களா? கண்டு ரசிக்க வேண்டும், அதை நாம் உணர்ந்து ரசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசையும் உள்ள கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தனியாக இருந்தாலே 1000 சாதிக்கும். கூட 1000 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் சாதிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. ரொம்ப ஒரு வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குது. எங்கேருந்தோ உங்களுக்கு காசுகள்லாம் உங்களுக்கு பெட்டகத்துக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செலவு நியாயமானதாக இருக்க வேண்டும். அநீதியான செலவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குரு வக்கரம் இருந்து வேலை செஞ்சிடும். உங்கள் மேலே கொஞ்சம் கோவப்பட்டுருவாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளில் கவனம் வேணும். யார்கிட்டையும் பேசும்போது நமக்கு எல்லாமே இருக்கின்றதுக்காக கொஞ்சம் வார்த்தைகளை துடுக்காக பேசிவிடக்கூடாது. அடக்கி வாசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வாயை அடக்க முடியாது. இப்போ யார் வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்துடும். சரிங்களா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் பார்க்காம நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பேசி வார்த்தைகளில் உங்களுக்கு இடர்பாடுகளோடு வார்த்தைகள் வந்துடும். உங்களை அறியாமையே கூட வரும். அதெல்லாம் அவசரப்படக்கூடாது. நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் இது வரைக்கும் 4வது ரன்னரில் 4வது இடத்துல வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தவன் 4வது இடத்துக்கு போயிடுவான். அந்தளவுக்கு உங்கள் ஸ்பீடு இருக்கும். சரியா? அவனுடைய வேகத்தை விட பல மடங்கு 4 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 100% நீங்கள் ஜெயிப்பீங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 4ல் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. 10ல் சனி ஆட்சியாக இருக்கார். 10ல் ராகு இருக்கார். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்கள் வீட்டுக்கு என்னடா நம்ம குலம் என்ன கோத்திரம் என்ன இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது குலத்திற்கு ஆகாத தொழிலை செய்யக்கூடியவர்களாக இப்போ நீங்கள் விளங்குவீங்க. மற்றவங்களுக்கு தப்பான தொழிலாக தெரியும். ஆனால் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். நிறைய லாபம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்ற முக்கியம் இல்லை, என்ன சாதிச்சாங்கிறதான் முக்கியம். சரிங்களா? செய்கிற வேலையில் நிறைய வருமானங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேலையும் நல்ல வேலை தான் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மற்றவர்களுக்கு தவறாக தெரிந்தாலும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியாது நல்ல வேலைன்னு, நிறைய சம்பாதிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தைரியமாக நீங்கள் இறங்குங்க. சரிங்களா? சும்மா கௌரவத்துக்காக 10,000 சம்பளம் 12,000 சம்பளத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெயிக்கிறதுக்கு எந்த வழி இருக்குது அதை முதல்ல கையில் எடுங்க. நீங்கள் இந்த வருஷம் 2026 நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் முயற்சிகள் எடுக்கணும். நாங்கள் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவோம். சரியா? ரொம்ப சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் செஞ்சு ஜெயிக்கணுங்கிறத எழுதி வைங்க. இந்த வருஷம் இவ்வளோ சாதிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணுங்கிறத திட்டமிடுங்க.
நீங்கள் திட்டமிட்டது மட்டும் நடக்கலைன்னா என்னன்னு கேளு. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த வருஷத்தினுடைய வளர்ச்சி இருக்க போகுது. நீங்கள் அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த வார ராசி பலனில் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் ரொம்ப ரொம்ப நீ மெனக்கிடணும். சரிங்களா? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், குடும்பத்தை பெரிய அளவில் கொண்டு போகணும். குடும்பத்தில் நகை நட்டு வாங்கி சேர்க்கணும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு சேமிப்புகள் அதிகப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு சொத்து இருந்தால் கூட விற்றுட்டு பிள்ளைய கல்யாணத்தை பண்ணி வைங்க. இப்படி எவ்வளவோ இருக்குது விஷயங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருஷத்தில். அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு. அதனால் இந்த வாரம் என்பதே உங்களுக்கு தொடக்கம்தான். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நல்ல யோசனைகளை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட 4 பேர் நின்றுவாங்க உங்களுக்கு. அந்தளவுக்கு செல்வாக்கு மிக்கவராக இந்த வாரத்தில் விளங்குறீங்க. ஜெயிக்கணும்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து நன்மையை வாழ்த்துக்கள். இப்போ நம்மளுடைய ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னாக்க உங்களுக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. ஏன்னா 9ஆம் எண் விரயஸ்தான அதிபதியுடைய எண் உங்களுக்கு எதிரிஸ்தான மற்றும் 7 குடையவனுடைய எண் 9. அது லாபஸ்தானத்தை பார்க்குது இப்போ உங்களுக்கு. அதனால் நிச்சயமாக 9 உங்களுக்கு வெற்றி தரும். வாழ்த்துக்கள். வணக்கம். மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு நம்ம ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு அருமையான கிரக சேர்க்கையோடு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றார். 100% உங்களுக்கு பக்கபலமாக நிறைய உறவுகள் உங்களோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு இந்த வாரம் அமைந்து விட்டது. அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க. ரொம்ப திறமையாக இருக்கிறீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க. போகிற இடங்கள்லாம் செல்வாக்கும் புகழும் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தை உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காரு. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி உங்களுக்கு எண்ணற்ற வகையில் நன்மைகள். சகோதர சகோதரிக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருகின்றன. 3 குடையவன் இளைய சகோதர சகோதரிய சூரியன் உங்கள் ராசிநாதரோடு இணைந்து ராசியை பார்க்குறார். மூத்த சகோதர காரகன் செவ்வாய் அவர் உங்களுக்கு அள்ளி தர தயாராக இருக்கின்றார். அப்போ என்ன, உங்கள் உடன்பிறப்புகள் முழுமையான ஆதரவு தருகிறார்கள். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்துக்கணும். அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையாக இருக்கா, நீங்கள் போய் பேசுங்க. இப்போது ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டாங்க. சரி நீ பேசுகிற நியாயம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி 7 குடையவன் குரு உட்காந்துட்டார். சொந்த பந்தங்களும் உங்களை மதிப்பாங்க, கௌரவமாக பார்ப்பாங்க. சரி இவன் சொல்கிறதுல நியாயம் இருக்கிறது என்று. அதே மாதிரி நண்பர்கள் குற்றமும் சுற்றமும் உற்றத்தாரும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. இப்போ தகப்பனுக்குரிய கிரகம் குலசாமிக்குரிய கிரகம் ஆட்சி பலமடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குது. தாய்க்குரிய கிரகம் உங்களுக்கு ராசி விடை பார்க்கிறது. அப்போ உங்களுக்கு மைனஸுக்கு வேலையே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? டைம் நல்லா இருக்குது, நீங்கள் தான் ஓடணும். உங்களுக்காக நான் ஓட முடியாது, உங்களை புஷ் பண்ணி விடுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் செய்கிற வேலை 2026ஆம் ஆண்டு முடிவு எழுதப்படும் பொழுது நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் இந்த வாரத்தை நீங்கள் துவங்கணும். ஆண் பெண்கள் இருபாலருக்கும் இது நீங்கள் உணர்த்துகிறேன். மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப பெரிய இலக்கை இந்த ஆண்டு அடையலாம். நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களது பிள்ளைகளுக்கு திருமண யோகம் இருக்கிறது, திருமணத்தை செஞ்சு வைங்க. அது மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு காதல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி செய்ய நினைக்கிறீங்களா? வேண்டாம், இப்போ கேளுங்க, ஒத்துக்கிடுவாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் துணிஞ்சு சொல்லி காரியத்தை பெரிய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாளாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு திருமண பாக்கியம், குழந்தை பேறு பாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான வாரமாக இது அமைந்து விட்டது. வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்துங்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்போ நம்ம இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் ஆட்சி அடைந்த நிலையில் இந்த வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான நாட்கள் இந்த வாரத்தில். காரணம், உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார் ராசியில். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? அப்போ இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த 6ஆம் தேதி சாயங்காலம் பயிற்சி ஆகிறாரு 4 மணிக்கு மேலே. அப்போ அந்த 4 மணியிலிருந்து 8ஆம் தேதி
நைட்டு 10:30 மணி வரைக்கும், இரவு 10:50 மணி வரைக்கும் வந்து சந்திரன் கேதுவோடு இணைந்து அமர இருக்கின்றார். இந்த 6 to 8 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறதுல கவனம் தேவை. செய்கிற செயலில் அக்கறை தேவை. ஏன்னா கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும், மறதி ஏற்படும். இந்த மாதிரியான சில தொந்தரவான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள், சில இது மனசுக்கு பிடிக்காத சில காரியங்கள், இதெல்லாம் வந்து இந்த 6ஆம் தேதி சாயங்காலத்திலேருந்து 8ஆம் தேதி இரவு 10:50 வரைக்கும் உங்களுக்கு எப்போயாவது ஒரு தடவை நடந்துடும். அதனால் அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்பற்றக்கூடாது. சரிங்களா? மற்ற எல்லா நேரமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கின்றது. காரணம், முதல் 2 நாள் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ என்ன நினைச்சாலும் நடத்தி காட்ட முடியும். அவ்வளோ வலிமையாக வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக நீங்கள் விளங்குறீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல எதையும் செய்து முடித்து ஒரு நல்ல பலமோடு இருக்கக்கூடிய சக்தியை தருவது 6ஆம் இடம். அந்த இடத்துல 4 கிரகங்கள் அமர்ந்து உங்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. யார் வந்தாலும் எதையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடம் இப்போ வந்து ரொம்ப வலிமை அடைஞ்சிருக்கு. சரிங்களா? அதனால் 100% உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகிறது. 6ஆம் இடம் யாருக்கு வலிமை அடைகிறதோ அவங்க தான் வாழ்க்கையில் அதிகமான வெற்றிகளை குவிப்பாங்க. எதிரிகளை எளிதாக கையாளுவாங்க. எதிரிகள் அவங்கக்கிட்ட வராமல் தள்ளி போய் நிற்பாங்க. 6ஆம் இடம் வலிமை குன்றி இருந்தால் போகிற வரவெல்லாம் நம்மளை தட்டி பார்த்துட்டு போயிடுவான். சரிங்களா? வம்புழுத்து நம்மளை கொண்டு உள்ளே விட்டுட்டு போயிடுவான். நம்மளும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துருவோம். ஆனால் 6ஆம் இடம் வலிமையாக இருந்தால் சரி வேண்டாம், ஏதாவது சின்ன பிரச்சனை பண்ணாலும் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுவான்னு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த டைம், இந்த வாரத்தில் 6ஆம் இடம் ரொம்ப சூப்பராக வலிமை அடைஞ்சிருக்குது. சரிங்களா? உங்கள் தனசானாதிபதி சூரியன் மற்றும் 3 கூடையவன் புதன், 4 கூடையவன் சுக்கிரன், இவங்க எல்லாமே ஒரே இடத்துல வந்து கூடியிருக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான டைம் இந்த நேரம். அதேமாதிரி உங்களுக்கு 10 கூடையவன் தொழிற்சானாதிபதி செவ்வாயும் 6ல் தான் இருக்கிறார். அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசியையும் பார்க்குறார். அப்போ தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த இடையூறுகள், பிரச்சனைகள் கலைந்து ஒழிக்கப்படும். நல்ல வருமானம் இருக்கும், தன வரவு இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தந்தை வழி உறவுகள் முழுமையான சப்போர்ட் பண்ணுறாங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்கருத்துக்களை தெரிவித்தாலும் அவங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அளவில் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் தான் நடந்துக்குருவாங்க. ஏன்னா 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு விரயஸ்தானம். அந்த இடத்திற்கு அதிபதி புதன். அவர் தான் உங்களுக்கு இளைய சகோதரக்காரனாக விளங்குறார். அவர் 6ஆம் இடத்துல எதிர்ஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் விரயஸ்தானத்தை பார்த்தாலும் கூட சொந்த வீடை தான் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. சரிங்களா? உதாரணத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா உங்கள் கூட நின்று பக்கபலமாக நின்று உங்களுக்கு உதவக்கூடிய வகையில், ஆறுதல் தரக்கூடிய வகையில் அவங்க செயல்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுது. அதுவும் அந்த நான் சொன்ன அந்த 2 நாள் தான். மற்ற நாட்கள்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதுபோல் குலதெய்வத்திற்குரிய கிரகமான குரு பகவான் இப்போ வக்கரகதியில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். சரிங்களா? உங்களை 6ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். அப்போ இந்த குலசாமி வழிபாடை கொஞ்சம் கையில் எடுக்கணும். இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த எதிர்ப்பான பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக சமாளிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த 2 நாள் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ஏதாவது தொந்தரவு வரும்னு சொன்னால அதை கூட நீங்கள் எளிதாக கடந்து போக முடியும். அதனால் குலதெய்வ வழிபாடை கையில் எடுக்கணும். எடுத்த காரியத்தில் முடிக்கிறதுக்குள்ள வேகத்தை அதிகப்படுத்தணும். இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. மாணவ மாணவிகள் கல்வியில் நல்லா அக்கறையோடு படிக்கணும். சரிங்களா? அந்த டைமில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த கடகராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு உறுதியாக உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். எந்த விதமான எதிர்கருத்து மாற்று கருத்துக்கோ வேலை இல்லாமல் உங்களுக்கு உறுதியாக நிற்பாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆதரவான விஷயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கரம் பிடித்து நடப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வாரம் அமைந்து விட்டது. உங்களுடைய இந்த கடகராசிக்கான இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஒரு 10ஆம் இடமான தொழிற்சான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் 9ஆம் எண்ணை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம்.
அந்த முதல் 2 நாட்கள் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் 2ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான வலிமையோட கிரக சேர்க்கைகளோடு உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா? செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களையும் தன்னோடு இணைத்து கொண்டு அவர் பார்த்துட்டு இருக்கார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 9 குடையவன் மற்றும் 4 குடையவனாக விளங்கக்கூடியவர். புதன் 2 மற்றும் 11 குடையவர். சுக்கிரன் 3 மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர். இப்படி ஒரு நல்ல வீடுகளுக்குரிய கிரகத்தை தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வாரம் என்பது சிம்ம ராசிக்கு யோகம் தரக்கூடிய வாரமாகவும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வாரமாகவும் அமைந்து விட்டது. உங்கள் ராசியிலே கேது இருந்து சில இடையூறுகளை கொடுத்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் நல்ல ஒரு நிலையிலே அமர்ந்திருக்கின்றதுனால நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி என்பது உறுதியாகிறது. நிறைய பணப்புழக்கங்கள் இருக்கும். நிறைய சொந்த பந்தங்கள்ட்ட இருந்து ஒரு ஆதரவு கரங்கள் கிடைக்கின்றது. புதிய முயற்சிகளில் இறங்கலாம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் இது. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி இப்போது பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக நீ தொழிலில் புதுசாக சில விஷயங்களை புகுத்தி கொள்ளலாம், விரிவுபடுத்தலாம். நம்முடைய தொழிலை விரிவுபடுத்தவும் செய்யலாம். அதே மாதிரி தொழிலுக்காக நீங்கள் யார்கிட்டையாவது கொஞ்சம் முதலீடுகளை ஒரு சிறிய அளவு வட்டிக்கு நீங்கள் வாங்கி முதலீடுகளாக தாராளமாக போட்டு அதை ஆரம்பிக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் வட்டிக்கு வாங்கிறாதீங்கன்னு சொல்லுவோம். சரிங்களா? சில நேரங்களில் வட்டி நீங்கள் தாராளம் வாங்குங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி நேரங்களில் வாங்கும்போது உங்களால் எளிதாக அடைக்க முடியும். ஏன்னா வருமான சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். வருமானம் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு கஷ்டம். வட்டி அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன்னா உங்களால் கட்ட முடியாமல் போயிடும். ஆனால் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் கொஞ்சம் வாங்கலாம், தாராளமாக முதல் போடலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம். அப்போ உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி செய்யப்படுகிறது. இவ்வளவு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் உங்களை ஏதாவது ஒரு வகையில் பள்ளத்தில் இறக்கி விடுறதுக்காக இல்லை, நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். டைம் நல்லா இருக்குது. சரிங்களா? வக்கர குறுப்பார்வை சூரியன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. இருப்பினும் லாபஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு இடையூறுகள் யார் கொடுத்தாலும் நாம் அதில் வெற்றி பயணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த வாரம் அமைந்து விட்டது. தாய் மற்றும் தந்தை உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், மாமன் மச்சான், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவிக்காரன் ஏற்றாங்க. உங்களது கணவன், மனைவி, உங்கள் கணவனுடைய சொந்தம், உங்களுடைய மனைவியுடைய சொந்தம் அனைவருமே இந்த வாரத்தில் பகை யாரும் இல்லை. எல்லாருமே உங்களுக்கு உறவுக்காரம் ஈட்டக்கூடிய வகையில் அமைந்து விட்டதுனால இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் மிக இனிமையானதாக அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிம்மராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்துங்கள். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கன்னிராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் உங்கள் ராசிக்கு 10 குடையவனாக விளங்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கிரக சேர்க்கையோடு அமர்ந்து ஒரு கூட்டாக இருந்து கொண்டு உங்களுக்கு அதிக வலிமை சேர்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ தனஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக நிற்கிது. தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்துட்டார். லாபஸ்தானாதிபதி வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் லாபஸ்தானத்தை ஆட்சி பலம் அடைந்து விட்டார். அப்போ உங்களுக்கு ரொம்ப பாசிபிளான டைம் இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி உட்காராரு. எப்போன்னு சொன்னால் 6ஆம் தேதி மாலையிலேருந்து 8ஆம் தேதி இரவு வரைக்கும். அப்போ இந்த 6 to 8 கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களில் ஒரு முக்கிய தேவைகளுக்காக செலவினங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியினுடைய பார்வை இருக்கின்றது. அப்போ நம்ம அவசியமான செலவுகளை நீங்கள் செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை செஞ்சிடாதீங்க. யாரும் கேட்குறாங்கன்னு கையிருப்பை கொடுத்துடாதீங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு தடையே இல்லை. சரிங்களா? ஏதாவது பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பொதுவாகவே இந்த வருஷ பிறப்பில் இந்த ஆரம்ப ஸ்டேஜ் என்பது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் 2026 முடிகிறக்குள்ளார ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைஞ்சிருவீங்க.
அதுக்கு இந்த வாரமே உங்களுக்கு சாட்சியாக விளங்குது. அதனால் இப்போ இருந்தே நீங்கள் முக்கிய காய்களை நகர்த்தி கொண்டு போய் இலக்கை அடைவதற்கு தேவையான வேலைகளை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமணமாகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கு திருமண யோகம் கைகூடி நின்று கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் தாய் தந்தை உறவுகளுடைய ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு இப்போ இருக்குது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு நன்மையே. உங்களுடைய இல்லற துணை கணவன் நல மனைவிக்குரிய கிரகமானது உங்கள் ராசியை பார்த்து கொண்டே உங்களுடைய ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கின்றது. உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். உதாரணத்திற்கு உங்களுடைய தாயாருக்கு உடல் ரீதியான மன ரீதியான சில பிரச்சனை இருக்கலாம். உங்களுடைய இல்லத்துணை கணவன் அல்லது மனைவிக்கு அவங்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான சில பிரச்சனை இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அவங்க யாருமே பாதகம் செய்ய மாட்டார்கள், நன்மை மட்டும் செய்வார்கள். உங்கள் என்ன தேவையோ அதை செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதனால் நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கலாம். சிறப்பான வாரமாக இருப்பதால் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நமது கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய தனசானாதிபதி எண் 6, அதை பயன்படுத்துங்கள். வணக்கம். துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் இந்த வாரத்தில் சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார் 3ஆம் இடத்துல. அங்கே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். உங்கள் சுக்கிரனோடு செவ்வாயும் புதனும் வேறு இணைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் அதிகமாக உங்கள் ராசிநாதனோடு இணைந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். 9 குடையவன் புதன், அவர் உங்கள் ராசிநாதனோடு இணைகிறது என்பது ஒரு தெய்வமே நம்மை தேடி வந்தது போன்று ஒரு அமைப்பு. தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நிற்கிறாங்கன்னு ஒரு அமைப்பை காட்டுது. அதேமாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு முழுமையான பக்கபலமாக ஆதரவு கரம் நீட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. தொழில் சார்ந்த நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் இந்த வாரத்தில். காரணம், தொழிற்சான அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் அடைந்து 2 நாள் உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றார். லாபஸ்தானத்துக்கு வரும்போது கேதுவோடு சேர்ந்துருவார். அப்போ உங்களுக்கு வரவு எப்படின்னா வேலை நல்லா நடக்கும், நிறையா சம்பாதிப்பீங்க. அந்த வருமானம் வரும்போது உங்களுக்கு வர வேண்டிய தொகை முழுசாக வராது, கொஞ்சம் பாட்டாக வரும். ஆனால் சேர்ந்துடும். ஏன்னா அந்த கேது சந்திரனோடு இணைகின்ற பொழுது நமக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். அது லாபஸ்தானத்தில் அமைகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் மூத்த சகோதர ஸ்தானம் 11 சொல்கிறதுனால அந்த 6ஆம் தேதி சாயங்காலத்திலேருந்து 8ஆம் தேதி நைட்டு வரைக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். நீங்கள் அவங்கள கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அதே 12 குடையவன் புதன் விரயஸ்தானாதிபதி உங்கள் ராசினாவோடு இணைஞ்சிருக்கிறார். ஒரு நல்ல சுபஸ்தானத்தை தான் பார்க்குறாங்க. அதனால் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் ஏதாவது சுப செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது. மாணவ மாணவியர் கல்விக்காக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவையான வாகனங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளையுடைய சந்தோஷத்துக்காக ஆபரணங்கள் உடைகள் வாங்கி கொடுப்பதற்கான செலவாக இருக்கலாம். அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் வேலை வாய்ப்புக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் செலவு செய்யலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளோ செலவு செய்தாலும் அதைவிட அதிகமான வரவுகளையும் உங்களுக்கு தந்து விடுகிறார் சனி பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் பார்வையாக தனசானத்தை பார்க்குறார். 100% அவர் நன்மை செய்யக்கூடிய நிலையில் இந்த துலாமுக்கு இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக துலாம் ராசியினருக்கு சனியின் மூலமாக நிறைய லாபம் நன்மை இருக்குது. ஏன்னா துலாம் தான் சனிக்கு உச்ச வீடு. அப்போ துலாம் ராசிக்கு இப்போ 10ஆம் பார்வையாக தனசானத்தை பார்க்கும்போது எங்கே இருந்தனாலும் செயற்கை செல்வங்களை கொண்டு நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அது இன்னும் கொஞ்சம் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுடைய இல்லற துணையின் மூலியமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கணவன் அல்லது மனைவிக்குரிய உரிய கிரகமான செவ்வாயின் மூலியமாகவும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த சனியினுடைய ஆதிக்கம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் எல்லாருமே உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை, பாசிபிளாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் வெற்றிகரமாக
கொண்டு செலுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கு 7 விளங்கக்கூடிய செவ்வாயினுடைய எண்ணை பயன்படுத்துங்கள். அவரோடு சேர்ந்து சுக்கிரன் அமர்ந்து விட்டார், நல்ல ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் 9ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் லாபஸ்தான அதிபதியோடும் மற்றும் நமக்கு 10ஆம் இடமான தொழிற்சான அதிபதியோடும் சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது தொடர்ந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்காரு, கடந்த வாரத்தை போன்று. ஆனால் இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் நடக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் அடைகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் அடைகிறார். அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு அருமையான வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு இந்த வார்த்தை அமைய போகுது. நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது. குலசாமியுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும் போதும். அவன் ஒருத்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெரியாளாக வந்துடுவாங்க, நிறைய சாதிச்சிருவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த முதல் 2 நாள் குலசாமி உங்கள் வீட்லேயும் தங்குறார், அந்த மாதிரி ஒரு அமைப்பு காட்டுறாங்க. அதனால் 100% இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக இருக்க போகின்றது. அதனால் எடுத்த காரியத்தை செவனே முடிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஒரு தன்னம்பிக்கையும் தரக்கூடிய கிரகமாக உங்கள் ராசிநாதன் இப்போ விளங்கிட்டு இருக்காரு. சூரியனோடு இணைந்து விட்டதால் நீங்கள் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அடையிறீங்க. விருச்சிக ராசி சேர்ந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்ப சூப்பரான டைம். இந்த டைமில் ரொம்ப சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். தாராளமாக நீங்கள் அந்த டயத்தை பயன்படுத்தி நீங்கள் காரியத்தை சாதிக்கணும். குறிப்பாக அந்த பெண்கள் இந்த வாரத்தில் நிறைய முயற்சி எடுங்க, உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா பல ஆண்களுடைய ஆதரவும் ஒரு உங்களுக்கு சப்போர்ட்டையும் கண்டிப்பாக அந்த வாரத்தில் கிடைக்குது. சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார். 100% உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் பலருடைய ஆதரவு கரம் உங்களை வழிநடத்தும். சரிங்களா? சனி பகவான் குருசாரம் பெற்று ஆண் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆணுக்குரிய தன்மையை சனி பெறுகிறார். அவர் அங்கிருந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார். அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவருடைய ஒரு ஆதரவு கரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன கேட்டால் நடக்கும், கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு இது உதவும். திருமணமாகாமல் இருக்கிற அன்பு உறவுகளுக்கு திருமண யோகம் அருமையாக இப்போ வந்திருக்குது. அதே மாதிரி குழந்தை பேருக்காக இயங்கக்கூடிய தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வாரத்தில் தொழில் செய்து கடுமையான முயற்சிகளை எடுத்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் ஒரு நவகிரகங்களில் போய் சனி பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் சிறப்பானதாக இந்த வாரம் அமையும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்தில் நம்ம விருச்சிக ராசியின் அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்துங்கள். வணக்கம். தனுசு ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு. இந்த வாரத்திலும் குரு உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்கார், வக்ரகதி ஏற்றஞ்சு. உங்கள் ராசி வீட்டில் 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 12ஆம் வீடு, இந்த 4 வீட்டிற்கும் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 9, 10, 11, 12 கண்டினியூஸாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அதிகாரிகளாக விளங்கக்கூடிய இந்த கிரகங்கள் இப்போ உங்கள் ராசி வீட்டில் உட்கார்ந்துருக்குறாங்க. உங்கள் ராசி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த 9ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், 10ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், 11ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள், 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை வேலையையும் உங்கள் ராசி வீட்டில் உட்காந்து தான் செய்ய போகிறாங்க. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னீங்கன்னாக்கா, உங்கள் தந்தை வழி உறவுகள்கிட்டருந்து நீங்கள் பெறக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அடைய முடியும். தொழிலில் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறுவதற்கான அத்தனையான ஒரு விஷயங்களும் இப்போ கைகூடும். செஞ்ச வேலைக்கு உரிய கூலி, நம்ம செஞ்ச வியாபாரத்திற்குரிய லாபம், இது எல்லாமே உங்களுக்கு 100% உங்கள் வீட்டுக்கு சேர்ந்துடும். அதே மாதிரி
என்ன செலவு செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அத்தியாவசியமான செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை ரொம்ப அக்கறையாக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஒரு பக்கம் வருமானம் உங்களுக்கு நல்லா இருக்குது, கண்டிப்பாக வரும். அது முதல் 2 நாள் இந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு புது வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. சில பேருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்க தொகை வரலாம். சில பேருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக இது லோன் கூட டக்குன்னு கிடைச்சிடலாம். சில பேர் கீழே கடந்து ஏதாவது ஒரு சில விலையுயர்ந்த பொருட்களை கிடைக்கலாம். இப்படி அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் விரைவாக கிடைக்கக்கூடிய வகையில், பெரிதாக கிடைக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக நம்முடைய தனுசு ராசி சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பிறவி ஜாதகத்திலும் அது மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த வாரத்தை தவறு விட்டு விடக்கூடாது. ஆண் பெண்கள் 2 பேருக்குமே இந்த வாரம் யோகமான வாரம். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய் தந்தை வழி உறவுகளும் முழுமையான ஆதரவுக்காரம் நீட்டுறாங்க. உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. இந்த டைமில் அப்பா அம்மாட்ட போய் கேட்டு வாங்கக்கூடியதை வாங்கிக்கணும். பிரிஞ்ச தாய் பிள்ளை உறவுகள் மீண்டும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி மாமா மச்சான் பிரச்சனைகள், மாமா வீட்டில் சில பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகள், தாய் மாமனுடைய வீட்டோடு நமக்கு இருக்க உறவு முறிவெல்லாம் இப்போ சரி செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்படி பல வகையில் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை விட்டுறக்கூடாது. திருமணத்திற்கு நல்ல யோகம் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு, மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. உங்கள் ராசிக்கு 8 ஆட்சி பலம் அடைந்து முதல் 2 நாள் இருக்கார், அப்புறம் 9க்கு வர்றாரு, அப்புறம் 10க்கு வர்றாரு. சந்திரனுடைய பயிற்சி இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 8 சந்திரன் 6ஆம் தேதி சாயங்காலம் 8ஆம் தேதி நைட்டு வரைக்கும் கேதுவோடு இணைகிறார். அப்போ அந்த 2 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடையில் போய் அது வாங்கி சாப்பிடாதீங்க, சேராமல் போயிடும், வாமிட்டு வரும், லூஸ் மோஷன் ஆகும். இந்த மாதிரியான ஒரு ஃபுட் பாய்சன் பிரச்சனைகள் இந்த 6ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து 8ஆம் தேதி நைட்டு வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். நீங்கள் மருந்தே சாப்பிடாம சும்மா இருந்தால் கூட அது காணாமல் போயிடும். ஏன்னா அந்த டைமில் மட்டும் அந்த வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் விசதி திண்டா கூட அது நம்ம உடம்பே முறித்து விட்டு போயிடும். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, களத்தில் இறங்க, வேலை செய்யுங்க. இந்த வாரம் என்பது உங்களுக்கு ரொம்ப யோகமானதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தனுசுக்கு இந்த இயரினுடைய வருஷத்தினுடைய ஆரம்ப கட்டம் இது. நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெற்றி பெறுவீங்க. இந்த வாரத்தில் அதை ஆரம்பிங்க. சரிங்களா? அனைத்தும் நன்மையாக முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னென்னு பார்த்தோம்னா 7ஆம் எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா 7க்குடையவன் மன்னிக்கணும் 11க்குடையவன் சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் அந்த 7ஆம் எண்ணுக்குரிய கிரகமான கேது சிம்ம ராசியில் 9ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சுக்கிரன் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு 7ஆம் எண் பயனுள்ளதாக இருக்கும். 6ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். வணக்கம். தனுசு ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 4:04 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. நிதானம் தேவை. மகர ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எப்பயும் போல் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல வலிமையாக வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. 4 கிரகங்களும் 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தை பார்க்குது. அது ஒரு வகையில் உங்களுக்கு செலவினங்களையும் அலைச்சலையும் கொடுத்தாலும் கூட இதுவரை இருந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கான ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி செலவினங்கள் என்று வரும்போது அது கொஞ்சம் வீண் செலவாக இல்லாமல் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவாகத்தான் அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் போய் யார்கிட்ட என்ன பேசினாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு வார்த்தையாகத்தான் முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது. குரு வக்ரபலம் அடைந்து பார்த்தாலும் கூட இப்பொழுது அவர் பார்க்கின்ற பார்வை என்பது உங்களுக்கு சுபமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா 12 குடையவன் குரு 12 குடைய வக்ரமடைந்து வாக்குஸ்தானத்தை பார்க்குறது உங்களுக்கு
ஒரு சிறந்த யோகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி 4 கூடையவனாக விளங்கக்கூடிய செவ்வாய் மற்றும் உங்கள் ராசிக்கு 9 கூடையவனாக விளங்கக்கூடிய தந்தைக்குரிய கிரகமான புதன், தாய்க்கும் தந்தைக்குமான கிரகங்கள் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் தாய் தந்தை வழி உறவுகள் மூலியமாக உங்களுக்கு செலவினங்கள் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இளைய சகோதர காரகன் குரு பகவான் மற்றும் மூத்த சகோதர காரகன் செவ்வாய், இவங்க 2 பேருமே இப்போ 12ஆம் இடத்தை வழி சேர்க்கிறார்கள். அப்போ உங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லா விஷயமும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவங்ககிட்டருந்து செலவு தான் வருது. நஷ்ட கணக்கு தான் காட்டுவாங்க, லாப கணக்கு காட்ட மாட்டாங்க. ஆனால் இது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் தான், பாதகமான விஷயங்கள் இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க, நான் சொல்ல போகிறது கிடையாது. கொஞ்சம் விட்டு பிடிங்க. சரிங்களா? இந்த டைமில் அவங்களுக்கு கொஞ்சம் கை ஓங்கி இருக்குது. ஏதாவது 1-2 அவங்க உங்கள்கிட்ட இருந்து பிரதிபலன்களை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்துட்டு போகலாம். சரிங்களா? ஏன்னா நமக்கு தனப்பிராப்தம் இருக்குது. தனப்பிராப்தம்னா சொன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு நீங்கள் வெளியில் போனாலும் உங்களுக்கு உள்ளே திருப்பி சேர்ந்துடும். எங்கே சுற்றியும் உங்களுக்கு பணம் புழக்கங்கள் நிறையா இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் உட்காந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. சரிங்களா? 10ஆம் இடமான ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். மகரத்திற்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 11ஆம் இடம். அப்போ எங்கே சுற்றியும் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்துருவார். தனப்பிராப்தம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் என்பது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும். எதிரிகளிடத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா 6ல் குரு இருக்கார், வக்ரமாக இருக்கார். எதிரிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் குரு. அப்படிப்பட்ட கிரகம் கொஞ்சம் டென்ஷனாக கோபமாக இருக்குனாக்கா எதிரிகள் அவங்க அழிந்தொழிவதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 7 கூடையவன் சந்திரன் முதல் 2 நாட்கள் அங்கே ஆட்சி பலம் அடைகிறார். நண்பர்கள் மற்றும் கணவன் நல மனைவி மூலியமாக உங்களுக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி நல்ல ஒரு உதவி கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள், பெரிய உதவிகள் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி அவங்க கொஞ்சம் சிரமமான சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்கள்ட்ட சப்போர்ட் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு 7 கூடையவன் சந்திரன் 8ஆம் இடத்துல போய் உட்காந்து கேது கூட இணைஞ்சிருவார். அப்போ அவங்களுடைய நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க. சரியா? அப்போ போய் நம்ம போய் எதுவும் கேட்கக்கூடாது. குறிப்பாக நம்ம உங்கள் மனைவியிட்டேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஏன் செய்யலேன்னு கோவப்பட்டீங்கன்னா 1க்கு 2 மடங்கு அவங்க கோவப்பட்டுருவாங்க. கணவன்கிட்ட இருந்து நீங்கள் பெண்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களால செய்து கொடுக்க முடியாது. ஒரு இக்கட்டான நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். வெளியில் போயிட்டு வரும்போது யாராவது சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த 6ஆம் தேதி மாலையிலேருந்து 8ஆம் தேதி இரவு வரைக்கும் தேவையான உணவுகளை சாப்பிடணும். தேவையில்லாத உணவு சாப்பிடாதீங்க. வாய் அடக்கம் வேணும். ஏன்னா இன்னொன்று வாயை கட்டணும்னு சொல்லுவாங்க. பார்த்தோன்னே ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். நாம் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது இந்த 6ஆம் தேதி சாயங்காலத்திலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அந்த டைம் இருக்குது. அப்போ அந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். அந்த ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வராது. மற்றபடி 9 கூடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதி புதன் உங்களுக்கு 12ல் உட்காந்து எதிர்ச்சானத்தை பார்க்குறாரு. அப்போ எங்கே சுற்றியும் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தர்றாங்க. தந்தைக்குரிய கிரகம் தன்னுடைய பிள்ளைப்பட்ட கடனை அடைப்பதற்கு அவரே பொறுப்பேற்றுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறாரு. இப்படி பல வகையில் உங்களுக்கு நன்மையும் இருக்கிறது. ஒரு சில விஷயங்களில் சில தொந்தரவு இருக்குது. நான் சொன்னதை கவனமாக இருந்துட்டால் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு இனிமையானதாக இருக்கும். நிச்சயமாக பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் தொழில் சார்ந்து நிறைய பேருக்கு இருக்கும். தொழிலுக்காகவோ அல்லது அலுவலக நிமித்தமாகவோ நீங்கள் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அரசு ஊழியர்கள், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறத கவனமாக பேசணும். இல்லாட்டி அதனுடைய பின் விளைவுகள் நம்மளுக்கு சேர்ந்துடும். ரொம்ப நல்ல வாரம். வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் தேவை. வணக்கம். இந்த வாரத்தில் நம்மளுடைய
மகர ராசி சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராசிக்கு 7க்குடையவனாக விளங்கக்கூடிய சந்திரனுடைய எண் 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த 6ஆம் தேதி 8ஆம் தேதி மட்டும் 2ஆம் எண்ணை பயன்படுத்தாதீங்க. அந்த 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் என்ன 4ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. மற்ற நேரம் 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. வணக்கம். மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 4 மணி 4 நிமிடம் முதல் 8ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 10 மணி 50 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் நிதானம் தேவை. கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் நல்ல நிலைமையில் ஆட்சி பலம் அடைஞ்சிருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் வந்து உட்காந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வாரம். சரிங்களா? இந்த வாரத்தை மாதிரி ஒரு அருமையான வாரங்கள் எப்பயாவது தான் வரும். அப்போ இந்த வாரத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் ஆண் பெண்கள் 2 பேருமே நல்ல ஒரு முயற்சிகள் எடுக்கணும். நிறைய வெற்றிகளை பெறணும். உங்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கம் நிறையா இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் தூரத்துலேருந்து வந்து ஒரு உறவு பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 7க்குடையவன் தன காரகன் பார்வையோடு அமர்ந்து விட்டார். 7க்குடையவன் சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்து 7க்குடையவன் சூரியன் லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தொட்டது பொன்னாகும். சரிங்களா? நல்ல நிலையில் உங்களுடைய பயனுள்ள விஷயங்களாக இந்த வாரத்தில் எல்லாமே கிடைக்க போகுது. நல்ல பண வரவு இருக்கும். நிறைய இடங்களுக்கு நீங்கள் வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்திற்கு 12க்குடையவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அருள் அங்கே இருக்கிறது. ஏன்னாக்கா 12க்குடைய சக்தியையும் எடுத்துக்கொண்டு தான் உங்களுக்கு ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் நிறைய பேருக்கு இங்கே ஏற்படும். சரிங்களா? கும்பராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் வாழ்கின்ற கும்பராசி சேர்ந்த உறவுகளுக்கெல்லாம் யோகமான நேரம். மாணவ மாணவியல் கல்வியிலே ஒரு சிறப்பான இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போது. சரிங்களா? அதே மாதிரி பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகளுக்கு திருமண யோகம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு நல்ல வரன் அமையாமல் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் நல்ல மாப்பிள்ளை வந்து இப்போ அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு 7க்குடையவன் களத்திரக்காரகன் சூரியன் சுக்கிரனோடும் செவ்வாயோடும் இணைஞ்சிட்டார். சுக்கிரன் செவ்வாயோடு களத்திரக்காரகன் யாராக இருந்தாலும் இணைஞ்சிட்டா உடனே திருமணம் நடந்துடும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து திருமண யோகம் கிடைச்சிரும். அப்போ இந்த வாரத்தில் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இருக்குது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீ கவலைப்பட வேண்டாம். நல்ல நிலையில் மேம்பட்டு இருக்கின்றது. வயதான பெரியவர்கள் நீங்கள் வந்து மருந்து மாத்திரை நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு அது அவசியம் இல்லாத ஒன்றாக போகுது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல நிலைமைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. அந்த அளவுக்கு இப்போ சக்தி மிக்கவராக நீங்கள் விளங்க போகிறீங்க. சரிங்களா? அவ்வளவு ஒரு வலிமையான வாரமாக இந்த வாரம் அமைந்து விட்டது. உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ராசிநாதன் உங்களுக்கு எத்தனை கிரகங்கள் நமக்கு ஒரு சாதகமற்ற நிலையில் இருந்தால் ராசிநாதன் வலிமையாக இருக்கார் இல்லையா? அப்போ எப்படினாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? இந்த வாரத்தில் பெரிய மனுஷங்களை கொஞ்சம் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய மனுஷங்களை பாருங்கள், தயங்கக்கூடாது. நம்மளோட ஈகோவை கழட்டி வச்சுட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட போனால் தான் அந்த காரியம் நடக்கும்னு சொன்னால் அந்த அவர்கிட்ட போயிடணும். அவர் என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ அப்படின்னு யோசிக்கூடாது. போயிடுவோம், சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு வந்துடணும். இல்லை மரத்தில் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சிங்கன்னா மாம்பழம் கீழே விழுவும். யோசிச்சுட்டே கல்லை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விழுகாது. எரிஞ்சு தான் பார்ப்போம். கிடைச்சா லாபம், கிடைக்கலன்னா கல் தான் போகும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிகளை மட்டும் எடுக்காமல் இருந்துடாதீங்க. முயற்சிகளுக்கு தக்க ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாரத்தில் நம்முடைய கும்பராசி சேர்ந்த அதிர்ஷ்ட உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சான அதிபதி செவ்வாயினுடைய எண் 9 பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8ஆம் தேதி வியாழக்கிழமை 10 மணி 50 நிமிடம் முதல் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி 1 நிமிடம் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீனராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம்.
இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. காரணம், 10ஆம் இடமான தொழிற்சாணத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. அத்தனையும் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக கடின உழைப்பாலும் உங்களுடைய நல்ல சிந்தனையாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரும் புகழுக்கும் தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி நிற்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் மூலியமாக நிறைய தன வரவுகள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் வாங்கி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களோட நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சிக்காக சந்தோஷத்திற்காக சில செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது. எங்கே சுற்றியும் இந்த வாரம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாரமாக இருக்குது. களத்திரக்காரகன் புதனும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய புதன் இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதே மாதிரி 5 குடையவன் சந்திரன் வாரத்தின் முதல் 2 நாட்கள் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்புறம் 7க்கு வர்றார். அப்போ ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இந்த 6ஆம் தேதி சாயங்காலத்திலேருந்து 8ஆம் தேதி இரவு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்களில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் எப்பொழுதும் ரொம்ப சிறப்பான நிலையில் இந்த வாரம் முழுவதுமே இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கின்ற நமது உறவுகளுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்கள் எல்லாமே எடுத்து வைக்கிற அடி எல்லாமே உங்களுக்கு வெற்றிப்படியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப சாதகமாக இருக்குது வெளிநாட்டு நம்ம நண்பர்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்து நல்ல பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமாக இது விளங்கட்டும். நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. தாய் தந்தை வழி உறவுகள்கிட்ட உங்களுக்கு நிறைய செல்வாக்கும் ஒரு வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க. பிரிந்த சகோதர சகோதரிகள் உங்களோடு ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி இந்த மனக்கசப்பினால் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவிமார்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. இந்த டைமில் கொஞ்சம் முயற்சி எடுங்க, சரிங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக யார் மூலியமாக தூண்டி விட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கேள்விக்குறியாக்கிட்டு போய் உட்காந்துருப்பீங்க. எப்போ வீட்டுக்காரர் பேசுவாருன்னு அந்த பொண்ணு உட்காந்துருக்கோம், எப்போ பொண்டாட்டி பேசுவார்னு சொல்லி அந்த பையன் உட்காந்துருப்பார். இந்த ஈகோ பிரச்சனை, அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிடட்டும், நம்ம ஃபஸ்ட்டு கூப்பிட்டுக்குறோம்னு சொல்லி. ஆனால் இந்த ஈகோவெல்லாம் கழட்டி வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் பேசணும். அப்படி பேசிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒன்று சேர்ந்துருவீங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கிறணும். நம்ம டைம் நல்லா இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும், சரிங்களா? இந்த வாரத்தில் நம்முடைய மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு திருமண யோகங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரன்கள் அமையும், அதுவும் நல்ல வரன்கள் அமையும். அதை பயன்படுத்திக்கணும். மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாரம். அதேமாதிரி முன்னோர்களுடைய சொத்துக்கள், முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். அதுவும் இந்த முதல் 2 நாள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி சொத்தை நீங்கள் போய் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். சொன்னால் அப்படியே கேட்பாங்க. நீங்கள் போய் நின்றுட்டா போதும், எப்படா பேரன் வருவான்னு தான் காத்திருப்பாங்க, பேத்தி வருவான்னு காத்திருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் போய் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தடையில்லாமல் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலையில் அவங்க இந்த 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் 2 நாள் மட்டும், மற்ற நாள் போயிடாதீங்க, சரிங்களா? கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இந்த வாரம் என்பது நம்மளுடைய மீனராசிக்கு நல்ல ஒரு யோகங்களை தரக்கூடிய அற்புதமான வாரமாக இருப்பதால் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். மீனராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் சுக்கிரனுடைய எண்ணான 6ஆம் எண் இருக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் எண் இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மீனராசி சேர்ந்த நமது அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கிறது. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:01 முதல் அந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்வது நல்லது.